அன்பாளடி இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உதவியாளர் வேலை பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இந்த வேலை விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி டிகிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிகிரி பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டிகிரி, நீங்கள் இன்ஜினியரிங்கா அல்லது டிப்ளமோவா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டிகிரின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேரியஸ் போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று மட்டும் கிடையாது, வேரியஸ் போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 29/5/2025 இந்த தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் 56,100 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் மட்டும்தான். இன்னும் வேரியஸ் போஸ்டிங் இருக்குது. 1,00,000 ரூபா வரலாம், 70,000, 80,000 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நானும் பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி தான் பார்த்திங்கன்னா படிச்சுட்டுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக குரூப் 4 வந்துருந்துச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்டடி பண்ணிட்டுருக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ கொண்டு வரது பார்த்திங்கன்னா டெய்லி 5 வீடியோ அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா 1 or 2 வீடியோ தான் வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நாமளும் ஸ்டடி பண்ணிட்டுருக்கிறதுனால இதுலையும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதேமாரி பார்த்திங்கன்னா பழனிமுருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பார்த்து விண்ணப்பிச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்போ இன்டர்வியூ, எப்போ கால் லெட்டர் வந்துருச்சா வரலையா, அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லா வீடியோலையும் கமெண்ட்ஸ் கேட்டுக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 பார்த்திங்கன்னா படிச்சுட்டு உங்களுடைய நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் அப்டேட் என்னங்கிறத நான் நியூஸ் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு சில நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கேன். நாம் பார்த்திங்கன்னா விரைவில் இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு சேர்ப்பேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் பார்த்திங்கன்னா உதவியாளர் வேலையை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷனை இந்த ஜாபோட நேம் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி ரெக்யர்மெண்ட் 2025 உங்களுக்கு 84 ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு டேட் போயிட்டு இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் டேட்டு. இந்த 84 போஸ்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் டைப்பாக கொடுத்துருவோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, டெப்யூட்டி சூப்பரண்டென்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து மறுபடியும் டெப்யூட்டி சூப்பரண்டென்ட் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு 15 போஸ்டிங் இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு வேகன்சி, அடுத்து சயின்டிஃபிக் ஆஃபீஸரில் ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருவோம். இப்போ அவங்க பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு வேகன்சி, அடுத்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சாயில் மெக்கானிக்ஸில் ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. லேடி மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா ஃபேமிலி வெல்ஃபேரில் 3 வேகன்சி, சயின்டிஸ்ட் பிஏ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருவோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் 2 பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மைனிங் இன்ஜினியரிங் 3 வேகன்சி, அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீனியர் அசிஸ்டன்ட் கண்ட்ரோல் மைன் பார்த்திங்கன்னா மைனிங்கில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு 2 வேகன்சி இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அண்டு ஷிப்க்கு சர்வேயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி இருக்குது. ட்ரைனிங் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங்கில் உங்களுக்கு 4 வேகன்சி. மறுபடியும் ட்ரைனிங் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா ஃபிட்ரு மெக்கானிக்கலு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்க்கு பார்த்திங்கன்னா 21 வேகன்சி கொடுத்துருவாங்க. மெக்கானிக் டிசைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி கொடுத்துருவாங்க. மெஷினிஸ்ட் அண்ட் அப்படி இல்லைனா ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளம்பர் 3 வேகன்சியும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்விங் டெக்னாலஜி 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 வேகன்சி. மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானியில் ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ரிசர்ச் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாவே போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி சூப்பரண்ட் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். அதேமாதிரி 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்திங்கன்னா டிகிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியர், மெட்ராலஜி நீங்கள் படிச்சிருந்தாவே எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 1 இயராவது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்திங்கன்னா பிடெக் படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
லேடி மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி வெல்ஃபேர் கேட்டிருக்காங்க. இதுக்கு மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி ரிலேட்டடாக படிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸில் சயின்டிஸ்ட் பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துறேன். அது எதில்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்காலஜியில் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துறேன். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதேமாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி நீங்கள் மெக்கானிக்கல் அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கலாம். கெமிக்கல் மைனிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொடுத்துருக்காங்க. அதில் படிச்சிருக்கலாம். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் உங்களுக்கு ரிசர்ச் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா 35 years சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 55 வயசு வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் ஜாப் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 55 கொடுத்துருக்காங்க. மீதில் வந்து பார்த்திங்கன்னா 30, 35 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வைஸ் செக் பண்ணிங்க. 22 போஸ்டிங்காக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா SC ST கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 5 years சொல்லி கொடுத்துருக்காங்க. OBC கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 years சொல்லி கொடுத்துருக்காங்க. BWBDக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 years இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. BWBDலேயே வந்து பார்த்திங்கன்னா SC STக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 years சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா BWBDயில் OBCக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 years, எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்டிங் சம்பளம் பார்க்கலாம். லெவல் 10லேருந்து லெவல் 13 வரைக்கும் கொடுக்குறாங்க. லெவல் 13ல் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துடும். லெவல் 10ங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70,000 ரூபா வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 8 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 56,000 சம்திங் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 10 தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெக்யர்மெண்ட் டெஸ்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SC ST எக்ஸர்வீஸ்மேனு BWBD இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறது எந்த மோட்லன்னா நீங்கள் ஆன்லைன் தான் பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஆன்லைனாக அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இருந்தும் அதே மாதிரி தகுதி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கேட்கும். நீங்கள் டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர், ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் பே பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்ளிகேஷன் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 10/5/2025 உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 29/5/2025 அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.